வெல்கம் டு இந்திய கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் இந்த பின் டயக்ராம் பார்த்துருந்தோம். ஸோ என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம், அப்புறம் பின் டயக்ராம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்வெர்ட்டிங், அப்புறமேட்டு நான் இன்வெர்ட்டிங், இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். இதில் கொஸ்டின் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம். அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோ ரேட், அதுக்கப்புறமேட்டு சிஎம்ஆர்ஆர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இப்போ நான் என்ன நடத்திட்டு இருக்கேன்னா அது டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேட்பேன், ஓகேங்களா? அதில் டெலிகிராம் லிங்க்ல இருக்கும், அதை அட்டன் பண்ணிக்கோங்க. அது மார்க்கை வந்து கூகுள் ஷீட்டில் நாங்கள் போட்டிருப்போம், என்ட்ரி பண்ணிடுவோம், ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சிஎம்ஆர்ஆர். ஃபர்ஸ்ட் நம்ம என்னது காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஎம்ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காமன் டிஃபரன்ஷியல் மோடு கெயின், இன்னொன்று காமன் மோடு கெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே கெயின் தான். என்னென்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் மோடு கெயின், காமன் மோட் கெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃபரன்ஷியல் மோடு கெயின், காமன் மோடு கெயின் நம்ம என்ன சொல்லுவோம். சில எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா மூணுமே காம்பினேஷன் தான். இப்போ இந்த காமன் மோடு கொடுத்துட்டு டிஃபரன்ஷியல் மோடு கேட்கலாம், இல்லை டிஃபரன்ஷியல் மோடு கொடுத்துட்டு காமன் மோடு கேட்கலாம், இல்லை சிஎம்ஆர் அது ரெண்டுமே கொடுத்து கூட கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டிஃபரன்ஷியல் மோடு கெயினுக்கூட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், காமன் மோடு கெயினுக்குரிய ஃபார்முலா, ஓகேங்களா? அது ரெண்டையும் நான் எழுதி போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எந்த இதுலையுமே இருக்காது, நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா? டிஃபரன்ஷியல் மோடு கெயினோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நார்மலாக ஒரு வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். நார்மலாக வோல்டேஜ் எதுக்கு கண்டுபிடிப்போம்? ஏதாவது ரெண்டு இன்புட் கொடுத்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வரும்? அந்த ரெண்டு இன்புட்டுமே இதில் இன்க்ளூட் ஆகும். அந்த ரெண்டு இன்புட்டுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஃபார்முலா உங்களுக்கு வி அவுட், அவுட்புட் கிடைக்குமா? எப்படி அவுட்புட் கிடைக்கும்? ரெண்டு இன்புட் கொடுத்தா தான் கிடைக்கும், ஓகேங்களா? ரெண்டு இன்புட் கொடுத்தா தான் கிடைக்கும். V1 மைனஸ் V2, இதுதான் என்ன சொல்லுவாங்க V1 மைனஸ் V2. இது இன்னொன்று வாட்டி V out ஈக்குவல் டு VD அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது டிஃபரன்ஷியல் மோடோட ஃபார்முலா. அடுத்தது காமன் மோடுக்குரிய ஃபார்முலா, காமன் மோடு கெயின் உரிய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு V out, எல்லாம் பார்த்துக்கோங்க, V out டிவைடட் பை VCM அப்படின்னு சொல்லுவாங்க. VCM அப்படின்னு சொல்லுவாங்க. V out டிவைடட் பை VCM, ஓகேங்களா? ஸோ VCMக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. VCM அப்படின்னா VCM அப்படின்றது என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, V1 plus V2 டிவைடட் பை 2, இதுதான் என்னது VCM. இதுதான் என்னது VCM. இதுதான் என்னது VCM. நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஒன்று வந்து டிஃபரன்ஷியல் மோடு கெயின் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இன்னொன்று காமன் மோடுக்குரிய ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா 80ல இருந்து 100 dBயா இருக்கும். எது? சிஎம்ஆர்ஆர். சிஎம்ஆர்ஆர் ப்ராக்டிக்கலா பார்த்தா 80ல இருந்து 100 dB இருக்கும், ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்ல, அதுல சிஎம்ஆர்ஆர் என்ன சொல்லியிருப்போம்? சிஎம்ஆர்ஆர் நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலா பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? சிஎம்ஆர்ஆர் 80ல இருந்து 100 dB இருக்கும். ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்பம்ல சிஎம்ஆர்ஆர் என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன்? இன்ஃபினிட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் சிஎம்ஆர்ஆருக்குரிய ஃபார்முலாஸ். இதுதான் சிஎம்ஆர்ஆருக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்லோ ரேட். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லோ ரேட் பார்க்க போறோம். ஸ்லோ ரேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ரேட்னா ஒன்றும் கிடையாது,
வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் டைமை பொறுத்து. வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும் டைமை பொறுத்து. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லூ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லூ ரேட் அப்படின்றது எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லூ ரேட் நான் என்ன பண்ணுவேன், எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டி வி அவுட் டிவைடட் பை டிடி. இந்த இடத்துல ஒரு மேக்ஸ் அப்படின்னு போடுவோம். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் என்னது, சிஎம்ஆர்ஆர். இதுதான் என்னது, சிஎம்ஆர்ஆர். இதுவும் உங்களுக்கு ஐடியலா பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். ஐடியலா பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்லூ ரேட்டோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன இதில் வந்து சிஎம்ஆர்ஆர் பார்த்துட்டோம், தெளிவா ஸ்லூ ரேட் பார்த்துட்டோம். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் கூட முடிச்சுட்டேன். ஓகேங்களா, ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் கூட முடிச்சுட்டேன். இப்போ இன்டகிரேட்டர், அதுக்கு ஃபார்முலா எழுதி போறேன், அதுக்குரிய ஃபார்முலா எழுதி போறேன். ஸோ இன்டகிரேட்டர், டிஃபரன்ஷியேட்டர், அது ரெண்டும் இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா, இன்டகிரேட்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டருக்கு டயக்ராமும் டிஃபரன்ஷியேட்டர் டயக்ராம் ஓவரால் ஒன்னா தான் இருக்கும். ஃபீட்பேக் மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா மாறும். ஓகேங்களா, டயக்ராம் வரைவேன், ஃபார்முலா எழுதுவேன், அவ்வளவுதான். நமக்கு தேவை அது மட்டும் தான். ஓகேங்களா, நார்மலா ஆப்பம் போடுவோம், ஆப்பம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், பிளஸ் விசிசி. இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம், மைனஸ் விசிசி போட்டிருப்போம். இந்த பின் நம்பர் 2வா இருக்கும், 3ஆ இருக்கும், 4, 6, 7. இது எல்லாமே ஃபிக்ஸடு. இப்போதான் என்னது டிஃப்ரெண்டாக நான் என்ன பண்ண போறேன், வரைய போறோம். எப்படின்னா இதுல என்ன பண்ணுவேன்னா, இங்க பாருங்க, 2ல இருந்து எடுத்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் போடுவேன். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த டேர்ம் நான் என்ன பண்ணிடுவேன், கிரவுண்ட் பண்ணிடுவேன். இந்த டேர்ம் நான் என்ன பண்ணிடுவேன், கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துல அப்படின்னா வி இன் கொடுக்குறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வி இன் கொடுக்குறேன். இதுதான் என்னது உங்களுக்கு டயக்ராமு. இது R, இது வந்து C. ஸோ இன்டகிரேட்டரோட டயக்ராம் இதுதான். ஸோ இன்டகிரேட்டர்ல இன்புட் என்ன கொடுத்தா அவுட்புட் என்ன வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா, நார்மலா இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வரும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டகிரேட்டருக்கு இன்புட்டு, இந்த சைட்ல அவுட்புட். இன்டகிரேட் ஃபார்முலா எழுதலையா, முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபார்முலா எழுதி தரேன். ஓகேங்களா, ஸோ இன்டகிரேட், ஏன்னா ஃபார்முலாவும் கேட்பாங்க. நான் இன்டகிரேட்டுக்கு இன்புட் என்ன கொடுத்தா என்ன வரும்னு கேள்வி வரும், புரியுதுங்களா, அதையும் நான் எழுதி போட்டுறேன். ஓகேங்களா, ஒன்று வந்து இம்பல்ஸ் கொடுத்தேன்னா எல்லாம் பார்த்துக்கோங்க. இம்பல்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்பைக்கு கொடுத்தா அவுட்புட் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கொயரு. அவுட்புட் என்ன வரும், ஸ்கொயரு. இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள். இம்பல்ஸ் பல்ஸும் ஸ்பைக் பல்ஸும் கொடுத்தனா எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க நான் வந்து ஸ்கொயர் கொடுத்தேன் அப்படின்னா இன்புட் நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் கொடுக்குறேன். அப்படின்னா அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, ட்ரையாங்கிள் கிடைக்கும். அவுட்புட் உங்களுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் வேவ் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், சைன் வேவ் கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கொசைன் வேவ் கிடைக்கும். சைன் வேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இதை நம்ம சைன் போட்டே பழகிட்டோம், அதனால நான் சிம்பிளா போட்டிருக்கேன். ஓகேங்களா, சைன் வேவ் போட்டு இதெல்லாம் கொசைன் வேவ் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன்று வந்து டிசி ஆர் ஸ்டெப் கொடுத்தனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேம்ப் கிடைக்கும். ரேம்ப்னா ஒன்றும் இல்லை, ஆன் டைமும் ஆஃப் டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்காது. ஆன் டைமும் ஆஃப் டைமும் உங்களுக்கு எப்படி இருக்காது, ஈக்குவலா இருக்காது. ஓகேங்களா, இதை நான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடம் என்னவா இருக்கும், ஆன் டைமா இருக்கும். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா
ஆஃப் டைமாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ரேம்பில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு நார்மலாக ரெக்டாங்கிளில் இங்கே வந்து 5th பாயிண்ட் ரெக்டாங்குலர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஷார்ட் டூத் கிடைக்கும். ஒரு நிமிஷம், அதில் ரேம்ப், இதில் ஷார்ட் டூத்து. ஓகேங்களா, ரேம்ப்பு ஷார்ட் டூத். ஓகேங்களா, ரேம்ப்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வரும். ஷார்ட் டூத் தான் நான் முன்ன போட்டது. ஓகேங்களா, ஷார்ட் டூத் தான் இந்த மாதிரி வரும். அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஷார்ட் டூத். அப்படின்னா உங்களுக்கு இன்புட்டு அவுட்புட்டு, இன்புட் நான் இம்பல்சஸ் 5க்கு கொடுக்கும்போது என்ன கிடைக்குது, எனக்கு ஸ்கொயர் வேவ் ஃபார்மும் ரெக்டாங்குலரும் கிடைக்கும். ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கொடுக்கும்போது ட்ரையாங்கிள் கிடைக்கும், சைன் கொடுக்கும்போது கொசைன் கிடைக்கும், டிசி ஸ்டெப்பு கொடுக்கும்போது ரேம்ப் கிடைக்கும். அடுத்தது என்னது, ரெக்டாங்கிள் கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம், ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம்ல தான் என்ன கிடைக்கும், ஆன் டைம் ஆஃப் டைம் மாறி வரும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இன்டகிரேட்டரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்டகிரேட்டரோட ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டர் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, அவுட்புட் வோல்டேஜ் Vout is equal to 1 divided by RC. இன்டகிரேஷனா எதை இன்டகிரேட் பண்ண போறோம், இன்புட்டை வந்து இன்டகிரேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பிளஸ் இதெல்லாம் போடுவோம். அவ்வளவுதான், இதெல்லாம் ப்ரொசீஜர். நீங்க நான் முக்கியமா ஞாபகமா வச்சுக்க வேண்டியது, இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட்டர் எது பண்றோம், இன்புட் வோல்டேஜை இன்டகிரேட் பண்றோம். எதை பொறுத்து பண்றோம் அப்படின்னா டைமை பொறுத்து பண்றோம். ஓகேங்களா, இதுதான் இன்டகிரேட்டர். ஸோ சிஎம்ஆர்ஆர் பார்த்துருக்கோம், ஸ்லூ ரேட் பார்த்துருக்கோம், இன்டகிரேட்டர் பார்த்துருக்கோம். ஸோ இன்டகிரேட்டர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு நமக்கு 11 minutes போகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட்டருக்கு போகிறேன். ஓகேங்களா, இல்லை வீடியோ லென்த்தாக போனால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்தவரையும் சிஎம்ஆர்ஆர் நடத்தியிருக்கேன், ஸ்லூ ரேட் நடத்தியிருக்கேன், அதுக்கப்புறமேட்டு இன்டகிரேட்டர் மட்டும் நடத்தியிருக்கேன். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் வர உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். அதாவது இந்த வீடியோட அடுத்த நாள் இல்லைனா அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்குரிய கொஸ்டின்ஸ் கொடுப்போம், டெலிகிராமில் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ நடத்திட்டு அப்பயே கொஸ்டின் கொடுத்தோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமிக்கில் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம அகாடமிக்கில் இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, பாய்.